நம்ம மேக்ஸில் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். மல்டிப்ளிகேஷன் எல்லாமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் போட்டிருப்போம். ரொம்ப டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது தான் வேதிக் மேத்ஸ். இது ஏன்ஷியன்ட்டில் கண்டுபிடிச்சது. இதில் ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் கால்குலேஷன் போடலாம். எக்ஸாம்ஸ்க்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபாஸ்ட் கால்குலேஷன் வந்து டைம் சேவ் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கொயர் லாஸ்ட்டில் 5 டிஜிட்டில் முடிகிற ஸ்கொயர் 2 டிஜிட் எப்படி வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், 11 மல்டிபிள் பை 11 எப்படி பண்ணலாம், அப்புறம் 100 நியர் 100க்கு இருக்கிற 2 டிஜிட் நம்பர்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் 5ல் முடிகிற ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 ஸ்கொயர்ஸ். இதை நம்ம நார்மல் மேக்ஸில் மல்டிபிள் பண்ணோம்னா 35 இன்ட்டு 35னு போட்டு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் போடுவோம். ரொம்ப லாங் ப்ராசஸ். இதுவே ஷார்ட்கட்டாக 2 செகண்ட்ஸில் போட்டுடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர் வந்து 25. இதை அப்படியே வச்சுக்கலாம். 3 ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். 3க்கு அப்புறம் 4. அப்போ 4 இன்ட்டு 3 12. ஆன்சர் 1225. இப்போ நீங்கள் 65 ஸ்கொயரை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க. லெட்ஸ் ஸ்கொயர். அப்போ 25. 6க்கு அடுத்த நம்பர் 7. 7 6 42. ஆன்சர் 4225. ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக லாஸ்ட்டில் 5 டிஜிட் முடிகிறத வந்து ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 11 மல்டிபிள் பை 11. 11ஆல் மல்டிபிள் பண்ணுறது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 42 இன்ட்டு 11. ஃபார் 2 டிஜிட் நம்பர்ஸை 11ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 4ம் 2ம் ஃபஸ்ட்டு டிஜிட் லாஸ்ட்டு டிஜிட் எழுதிடணும். நடுவில் இருக்கிற டிஜிட் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும். 4 + 2 6. அப்போ ஆன்சர் 462. நான் நீங்கள் 54 இன்ட்டு 11 போட்டு பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 54 இன்ட்டு 11 போட்டோம் அப்படின்னா 5 4 54 9. அப்போ ஆன்சர் 594. நார்மல் மல்டிப்ளிகேஷனில் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 54 இன்ட்டு 11 அப்படின்னா 4 5 4 5 4 9 594. சரி, இதை வந்து அப்படியே கால்குலேஷனே இல்லாமல் டக்குன்னு நம்மளால் போட முடியும். இது வேதிக் மேக்ஸில் பாசிபிள். நெக்ஸ்ட் நம்ம நியர் 100க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை 2 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்பர் 97 மல்டிபிள் பண்ணுறோம். இது நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப இதை மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுவோம் நார்மல் மேக்ஸில். வேதிக் மேக்ஸில் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்டெப் 1 மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 98 100க்கு வரணும்னா 100 - 2 வந்து 98. 97 வந்து 100 - 3. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கிற நம்பரை வந்து இதால் சப்ராக்ட் பண்ணணும். 97 - 2ஓட வேல்யூ வந்து 95. 98 - 3ஓட வேல்யூ வந்து 95. ரெண்டுமே கிராஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 95. இது ஸ்டெப் 2. ரைட் சைடில் இருக்கிற நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். நம்ம எந்த டிஃப்ரென்ஸ் இங்கே எடுத்திருக்கோம், 2ம் 3யும். இதை மல்டிபிள் பண்ணணும். 2 இன்ட்டு 3 6. 2 டிஜிட்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். 2 டிஜிட் இல்லை அப்படின்னா முன்னாடி சைபர் சேர்த்துக்கணும். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து 9506 அப்படிங்கிறது 98 இன்ட்டு 97 மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் நாம் 98 இன்ட்டு 99 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 100க்கு மைனஸ் பண்ணணும். 100 - 2ஓட வேல்யூ 98. 100 - 1ஓட வேல்யூ 99. கிராஸ் மல்டிபிள் டிஃப்ரென்ஸ். 99 - 2 97. 98 - 1 97. இது ஸ்டெப் 2. ஃபஸ்ட்டு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 97. செகண்ட் பார்ட் ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிக்கிறது டிஃப்ரென்ஸை மல்டிபிள் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணது. 2 இன்ட்டு 1 2. அப்போ 02ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா 9702 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் அது மாதிரி ஆகும். ஆனால் இதுவே மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈஸி கால்குலேஷன்ஸ்க்கு இந்த வேதிக் மேக்ஸ் யூஸ் ஆகுது.
மோர் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.